ஹலோ மக்களே, வெல்கம் டு ஷீரோ vlog. ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீரோவை வாங்கி கரெக்டாக 1 இயர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. தலைவரோட எக்ஸ்பீரியன்ஸு, ஓகே இதை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம், வளர்த்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து இந்த 1 இயரில் என்னென்ன ஒரு பாடுபட்டாரோ, எப்படி அவர் வளர்த்தாரோ, அதை பற்றின எல்லா ஃபுல் டீட்டெயிலும் தலைவரே இங்கே சொல்ல போகிறாரு. இது வந்து யாருக்கு யூஸ்னால், பிகினராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பெட்டு வாங்கி வளர்க்க போகிறீங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சின்ன ஒரு 40 டேஸ் பப்பியாக வாங்கி இப்போ கரெக்டாக 1 இயர் ஏஜ் ஆகிடுச்சு. அவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் தலைவரே. ஹாய். ஓகே, இப்போ என்னன்னா எவ்வளோ பப்பீஸ் ப்ரீட் இருக்குது. ஆமாம். ஆனால் நீங்கள் இந்த சிசு பப்பி ப்ரீடை மட்டும் சூஸ் பண்ணீங்க? டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் வரும். ஒன்று வந்து கார்டியன் டாக்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து வீட்டில் வளர்க்குற பெட் மாதிரி சொல்லுவாங்க, அதாவது டெடி அந்தமாரி சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து கார்டியன் டாக் வளர்க்குற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் நான் அந்த கேட்டகரியிலேருந்து வெளியே வந்துட்டேன். என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக டெடி மாதிரி இருக்கிற மாதிரி டாக்ஸ் வேணும். அந்த டாக்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பொம்மேரியனு, இவனு, டேஷ் அந்தமாரி நிறைய டாக்ஸ் இருந்தாங்க. ஸ்பெஷலாக பார்த்தோன்னா என் ஒய்ஃபுக்கு இவ்வளோ பிடிச்சிருந்து. ஏன்னா இவனுடைய ஏரு, இந்த ஸ்கின், இந்த க்யூட்னஸ்ஸு, இவன் சைலண்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இம்ப்ரெஸ் ஆகி தான் இவனை நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ரீசனு. தலைவர், இது வந்த புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் இதை எப்படி நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க? ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷுஷுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி தான் மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் லேப்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் அதிகம். பட் இவனுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி. ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து மற்ற ஃபுட்டுக்கு போடுற மாதிரிலாம் இவனுங்களுக்கு வந்து ஃபுட்டு அவ்வளோ போடணுன்னு அவசியம் இருக்காது. இவனுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்றாங்க? இவங்களுக்கு வந்து எப்போவுமே ராயல் கனன் தான். ராயல் கனன் தான். இப்போ 1 இயர் வரைக்கும் நீங்கள் ராயல் கனன் தான் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, எப்போவுமே இவனுக்கு ராயல் கனன் தான் கொடுக்கணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் 6 மந்த் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ராயல் கனன் மட்டும்தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இவனுக்கு வீக்லி வந்து நான்வெஜ் சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து டாக்ஸ்னாலே நான்வெஜ் தான், அவங்களுடைய ஃபுட்டு வந்து நான்வெஜ் தான். ஸோ அந்த ஃபுட்டுலேருந்து நம்ம வந்து மாற்றக்கூடாது. ஸோ 6 மந்த்துக்கு வந்து ஏன் நான்வெஜ் கொடுக்கக்கூடாதுன்னா, இன்ஜெக்ஷன் போடுறோம், தடுப்பூசிலாம் போடுறோம். ஸோ அதெல்லாம் வந்து நான்வெஜ் கொடுத்தோன்னா அஃபெக்ட் ஆகும், நிறைய வந்து ஃபீவர்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம 6 மந்த் வந்து ஃபுட்டு வந்து ராயல் கனன் மட்டும் கொடுக்குறோம். ஊசி போடுறேன்னு சொல்லியிருந்தீங்களா ப்ரோ? ஓகே, அந்த தடுப்பூசின்னு அது எப்போ என்ன இதுக்காக போடுறீங்க? தடுப்பூசின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்ததுக்கப்புறம் பேபிக்கு எப்படி நம்ம தடுப்பூசி போடுவோமோ அதேமாரி தான் வந்து எல்லா பெட்ஸுக்கும் நம்ம வந்து தடுப்பூசி போடணும். அது எதுக்காகனா இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அது அவங்களுக்கு எந்த ஏஜ்லேருந்து போடுவோன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு 40 டேஸ் மேலே இருந்தால் இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் இன்ஜெக்ஷன் வந்து பூஸ்டர். ஒவ்வொரு இன்ஜெக்ஷனும் பார்த்தீங்கன்னா 1 மந்த் டைம் பேக் வச்சு தான் போடுவாங்க. ஸோ அது போட்டோன்னா அவங்களுக்கு எந்த ஃபீவரும் வந்து ஃபியூச்சரில் வராது, அந்த சைல்டுஹுட் ஏஜில் வந்து அவங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஓகே. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம தடுப்பூசி போடுறோம். சரி, இது வந்து அந்த ஊசி போடுறதுக்கும் தனியாக ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா, இல்லை நீங்கள் எங்கே பார்த்தீங்க உங்கள் சிசுக்கு? நான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் தான் பார்த்தேன். நம்ம வேப்பேரியில் இருக்குல்ல வெட்டினரி, அந்த காலேஜில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம கவர்மெண்ட்டில் தான் பார்த்தோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரைவேட்டில் போகிறதோட கவர்மெண்ட்டில் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க தான் வந்து குவாலிட்டி ஆஃப் அந்த மெடிசன் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க இந்த டைமுக்கு வரணும், இந்த டைமுக்கு இன்ஜெக்ஷன் போடணுன்னு. டாக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ப்ரைவேட்டில் பார்க்குறத விட கவர்மெண்ட்டில் பார்க்குறது ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் இவனுக்கு மெயின்டைன் பண்ணுறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் தான் இன்ஜெக்ஷன் போட்டது. வந்தப்பே பார்த்தேன் ஹேர் கட்லாம் பண்ணியிருந்தீங்க. இது எப்படி ஹேர் கட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறீங்களா? ஏன்னா சிசுக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் ஃபுல்லாக முடி அதிகமாக ஃபர் அதிகமாக வளருமே, நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆமாம், இவனுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹேர் கட்டு தான் அதிகம். ஓகேங்களா? நமக்கு வந்து மெயின்டெனன்ஸோட இவங்களுக்கு வந்து மந்த்லி இவங்களுக்கு வந்து முடி ரொம்ப வந்து வளர்ந்துடும். நீங்கள் ஒன்று அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். இல்லையா உங்களால் மெயின்டைன் பண்ண முடியலையா, ஸோ ஹேர் கட் பண்ணிவிடுங்க. ஸோ எதனாலனா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹேர் கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் தான் குளிப்பாங்க. நம்மள மாதிரி ரெகுலராக குளிக்கிறவங்க கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் குளிக்கும் போது மற்ற டாகை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஏர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியா இச்சிங்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியாது, அதுவே வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷனாக ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் பண்ணுவோன்னா மந்த்லி ஒன்ஸ் கொஞ்சம் ஏர் வளர்ந்தோன்னே நாங்கள் கட் பண்ணிவிடுவேன். என்னால் வந்து ஏர் அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாதனால நான் வந்து ஏர் கட் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து ஷிஷு வளர்க்குறவங்க ஏர் கட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே. நம்மளுக்கு எப்படி ஃபீவர் வருதோ அந்த மாதிரி டாக்ஸ்க்கு ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுதா? கண்டிப்பாக வரும். நமக்கு வர ஃபீவரு,
நமக்கு வர கோல்டு, ஏன் நம்ம தூங்கும்போது நம்ம கொரட்டை விடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கூட கொரட்டை கொரட்டை விடுவானுங்களா? ஆமாம், இவன் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கொரட்டை விடுவான். இது புதுசாக இருக்குது, யாருமே சொன்னது இல்லையா? டாக்ஸ் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மள மாதிரி தான் அப்படியே ஜெராக்ஸாக அவங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ஒரு ஏஜ் மேலே எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கன்னு தெரியல, ஓடி போயிட்டான். பின்னாடி தான் இருக்கான். அந்த ஸ்லீப்பிங் டைம்லாம் உங்களுக்கு எப்படி வருது? ஸ்லீப்பிங் டைம் தாங்க ரொம்ப மோசமான டைம். ஓகேவா, நம்ம தூங்கும் போது அவங்க தூங்க மாட்டாங்க. குழந்தைங்க மாதிரியேவா? குழந்தைங்கள அப்படியே டிட்டோ குழந்தைங்க தான். ஓகே. ஓகேங்களா, நீங்கள் குழந்தைங்க எப்படி நீ ஒரு குழந்தைய பெற்று நீங்கள் வளர்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இவங்களையும் நீங்கள் எடுத்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே. ஒரு நைட்டில் நீங்கள் வந்து இவனை சாப்பாடு விட்டுட்டு நீங்கள் படுத்து தூங்குறீன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் இவன் எஞ்சி நின்று கத்துவான், அலறுவான், விளையாடணும் கூப்பிடுவான் அந்த டைமில் தான். இப்போ நீங்கள் பகலெல்லாம் வேலைக்கு போனிச்சு அப்போ இவன் தூங்கிட்டு இருப்பான். ஓகே. ஸோ பகலில் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பகலில் வந்து பிரச்சனையே இருக்காது, எல்லாருமே வந்து சைலண்டாக தூங்கிடுவாங்க. ஆனால் நைட்டில் தான் இவங்களுடைய சுயரூபத்தையே காட்டுவாங்க. ஓகேங்களா. இப்போ கார்டியன் டாக்லாம் வீட்டை பாதுகாக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க, இவங்க எப்படி? அது வேற கேட்டகரி, இது வேற கேட்டகரி. ஓகே. இவங்க வந்து வீட்டெல்லாம் பாதுகாக்கலாம் மாட்டாங்க. இவங்க வந்து ஜஸ்ட் நம்மளுடைய டாய் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ நீங்கள் கேட்லாம் பார்க்குறீங்க, கேட்லாம் என்ன பண்ணும், வீட்டில் எடுத்து வச்சிங்கன்னா அழகாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி தடை விட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு ரொம்ப ஃபீமேல் அட்ராக்ஷனாக இருக்கும். ஃபீமேல்ஸ்லாம் இந்த ஷிஷு டாக்ஸை ரொம்ப கேர் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து இது கடிக்காது யாரையுமே. ஓகே. இப்போ புதுசாக ஒருத்தவங்க ஸ்ட்ரேஞ்சர் வந்தாலும் அவங்கள போயிட்டு நீங்கள் கார்டியன் டாக் மாதிரி போய் குலைக்கலாம்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக இருக்கும், அவங்க கால்கிட்ட போய் நக்கும். ஓகேங்களா. அவங்கள வந்து இது வந்து தூக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். கேரிங், இவங்க கிட்ட இருக்க கேரிங்கை வந்து அவங்களும் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். ஸோ இவங்க வந்து கேரிங் மட்டும்தான். இப்போ நீங்கள் வளர்க்கணும்னா இவனை மோஸ்ட்லி கேரிங் மட்டும்தான் இவனுங்க. பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ டாக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டுக்காரங்க மேல் வீட்டுக்காரங்க ஏன்னா கத்தும், அது பண்ணுறது சில பேருக்கு பிடிக்காது, அதெல்லாம் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க? பெட்ஸுனாலே கத்த தாங்க செய்யும், கத்தாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், கத்த தான் செய்யும். பட் வந்து ஒரு ஏஜ் தான் லிமிட்டு தான் அதுங்களுக்கு. ஓகேங்களா. ஒரு ஏஜ் லிமிட் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்லும்போது அவங்களுக்கு புரியும், இங்கே வா அப்படின்னா அது வந்துடும், கத்தாதுன்னா சைலண்ட் ஆகிடுவான். ஸோ அதுதான் சைல்டுஹுட்டில் வளர்க்கும் போது தான் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கும். 6 மந்த்து தான், நான் தான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த 6 மந்த்து டைம் பீரியட் தான் வந்து அவங்கள நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அந்த 6 மந்த்து நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களை பார்த்துப்பாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி அவங்க வளர்ந்துருவாங்க. இதோ பாருங்கள், இவங்களுக்கு ஃபுட்டு மெனுலாம் எப்படி வரும்? ஃபுட்டு மெனு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு பிஃபோர் 6 மந்த்து நான் சொன்ன மாதிரி ராயல் கண்ணன் கொடுத்துருங்க. ஓகேங்களா. 3 வேலையும் ராயல் கண்ணன். ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது 2 ஸ்பூனு போட்டுட்டு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா அதை போனீங்கன்னா அதுவே ஊறிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த பவுல் ஃபுல்லாக ஆகிடும். ஓகேங்களா. அதை வச்சு நீங்கள் 3 டைம்ஸ் பெர் டேக்கு 3 டைம்ஸ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். 6 மந்த் வரைக்கும் நீங்கள் வேறு எதையுமே சேர்த்துக்கூடாது. ஓகே. மேக்ஸிமம் நீங்கள் வேறு ஏதாச்சும் அவன் கேட்டானா இந்த மாதிரி கடையில் பார்த்தீங்கன்னா மில்கி போன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும். நான்வெஜ்ஜஸ்லாம் கொடுக்கக்கூடாது 6 மந்த்துக்கு. ஆஃப்டர் 6 மந்த்து கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான்வெஜ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன நான்வெஜ் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, வீக்லி வந்து ட்விட்ஸ், அதாவது வந்து இவங்களுக்கு அலர்ஜியே வரலன்னா வாரத்துக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி முட்டை கொடுக்கலாம். அலர்ஜி வரலன்னா, அலர்ஜி வந்துச்சுன்னா வாரத்துக்கு 1 வாட்டி முட்டை கொடுங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து வெளியே இருக்க ஒயிட் கலர் கொடுங்க, அது சாப்பிட ஆரம்பிச்சோன்னா உள்ளே இருக்க எல்லோ கொடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லோ சாப்பிட்ருவாங்க, ஒயிட் கலர் சாப்பிட மாட்டாங்க. அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா மட்டன், மோஸ்ட்லி வந்து மட்டன் மட்டும் எடுத்துக்கோங்க, சிக்கன் எடுத்துக்காதீங்க. டாக்ஸை நீங்கள் சொல்கிறத பார்த்தா மந்த்லி பெரிய எக்ஸ்பென்சிவாக போகும்போது. மந்த்லி பெருசெல்லாம் இல்லை, மந்த்லி வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஏன் நீங்கள் வச்சுருக்க பப்பீஸ் ஒன்று வாங்குறீங்க, அதுக்கு நீங்கள் மந்த்லி வந்து ஒரு 5000 ஸ்பெண்ட் பண்ணணும்ல. ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து பப்பீஸ் வாங்கி வச்சுட்டு சோறு சாம்பார் அப்படின்னு போட்டிங்கன்னா அது எப்படி? அவங்களுடைய ஃபுட்டு வந்து கேட்டகரி வேறு, நீ சாப்பிட்ற ஃபுட்டு வேறு, அவன் சாப்பிட்ற ஃபுட்டு வேறு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஃபுட் கேட்டகரி, அவங்களுக்கு ஏற்ற பிஸ்கெட்ஸு அதெல்லாம் ஷாப்ஸ்லேயே விற்கும். நீங்கள் நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிசு பப்பி சூஸ் பண்ணுறாங்கன்னா எப்படி பார்த்து வாங்கணும்? சிஷு பப்பி சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஷுவான் செக் பண்ணி வாங்குறது சொல்கிறீங்களா? இல்லை, ஆமாம், சிஷுவான் செக் பண்ணி வாங்கினா பார்த்தீங்கன்னா சிஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெத்தியும் அந்த மூக்கு வந்து சேம் லெவலில் இருக்கும், பஞ்ச் இருக்கும். ஆமாம், பஞ்ச் இருக்கும். ஓகேங்களா. அதை நீங்கள் பேஸ் பண்ணியே வாங்கிடலாம். ஓகே. அதுலேயே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது கலரு. ஓகேங்களா. சிங்கிள், அதுக்கப்புறம் டபுள் இருக்கும், ட்ரை கலர் இருக்கும். கலர் டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும். நான் சூஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் தான் நான் சூஸ் பண்ணேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, கிரே அண்ட் பிளாக். ஓகேங்களா. அந்த கலரில் தான் இருப்பான். கொஞ்சம் வளர வளர பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கலர் வந்து ஷேப் வந்து அதிகமாகும். ஓகேங்களா. ஸோ பார்க்கறதுக்கு க்யூட்டாகவும் வளருவாங்க இவங்க. பிகினராக இந்த சிசு பப்பி வாங்குறவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க? என்ன ஆலோசனை கொடுக்குறேன்னா, சிசு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாங்குங்க. பட் வந்து
அதை நீங்கள் வந்து கேரி பண்ணுற மாதிரி ஒரு சைல்டாக எடுத்து நீங்கள் வளர்க்குற மாதிரினா வீட்டில் எல்லாருக்கும் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக் வாங்குறாங்க, வாங்கிட்டு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வீடியோவில் யூடியூப்பில் பார்க்குறேன், அதில் பார்க்குறேன், இதில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோக்கு வாங்கிடுறீங்க. வாங்கிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு 1 மந்த்லேயே வந்து என்ன பண்ணிடுறாங்க, ரீசேல் பண்ணிடுறாங்க, இல்லைன்னு ரோட்டில் விட்டுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸோட மைண்ட் செட்டை வந்து ரொம்ப வந்து டேமேஜ் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய இதுதான் இல்லை மைண்ட் செட்டு கேரிங்கு. இப்போ இதை நீங்கள் வாங்கலைன்னா இன்னொருத்தவங்க அதை எடுத்து வாங்கி வளர்த்துற போகிறாங்க. உங்களை யாரும் வாங்கணும்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணல. ஒன்ஸ் நீங்கள் வாங்கினிட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் வீட்டில் ஒரு ஆள், ஓகேங்களா, உங்கள் அண்ணனோ தம்பியோ அந்த மாரி வந்து இவங்க வீட்டில் ஒரு ஆள்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவனை நீங்கள் வாங்கி வளர்த்து நீங்கள் வெளியே போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இவனை ஒரு ஆளாக நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு தான். அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நம்ம வீட்டில் எப்பயுமே இவனை பார்த்துக்கிறது ஒரு ஆள் இருக்கணுமா? கண்டிப்பாக இருக்கணும். இது இவன் வந்து கார்டியன் டாக்ஸே கிடையாது, ஓகேங்களா. இவனை பொறுத்த வரைக்கும் வந்து டாய் பிரீடு, ஓகேங்களா. இவனை வந்து நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிடலாம். கேரினா வந்து பேக், இவங்களுக்கு நிறைய பேக்ஸ்லாம் வந்துருக்கு. நீங்கள் எங்கே வெளியே எடுத்துகிட்டு போனாலும் பேக்ஸில் போட்டுக்கலாம், கையில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக வந்து இவங்களை மெயின்டைன் பண்ணிக்கலாம். வெயிட் இவங்க வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. மற்ற டாக் வந்து கார்டியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது வந்து ரிஸ்க்கு. பட் இவங்களை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகும்போது இல்லை வீட்டில் இருக்கும்போதோ கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கணும். இவங்களை நீங்கள் தனியாலாம் விட்டுட்டு போக மாட்டேன். தனியாக விட்டுட்டு போனீங்கன்னா ஓன் அழ ஆரம்பிச்சிருவாங்க, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு மாதிரி ஏக்கம் வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கான், அவனை நீங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிட்டீங்க, ஒரு 2 வயசு குழந்தைய, அவன் என்ன பண்ணுவான்? அதே மாதிரி தான் இவனுடைய மைண்ட் செட்டே இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சிசு வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணி, சிசு வாங்கி இப்போ இருக்கிற இந்த 1 இயர் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சிசு வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படின்னா எல்லாமே கம்ஃபர்டபுளாக வெளியே சுற்றிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, ஜாலியாக இருக்கிறது, எல்லாமே என்னோட டைமுக்கு என் இஷ்டத்துக்கு தான் நான் இருக்க ஆரம்பித்தேன், ஓகேங்களா. ஒன்ஸ் வந்து பப்பீஸை நான் சூஸ் பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு தான் நான் மாற ஆரம்பித்தேன். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அவங்க கம்ஃபர்ட் ஜோன் போகணும். அவங்களுக்கு இன்றைக்கி என்னென்ன வேணும், என்ன பார்த்து பண்ணணும், இவங்களை இன்றைக்கி இங்கே இருக்குது, இங்கே கூட்டிகிட்டு போகிறோம், நம்ம இன்றைக்கி வெளியே போகிறோன்னு நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து யாராச்சும் பார்த்துப்பாங்களா, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு இருக்கா, எல்லாத்தையுமே வந்து அதை நம்ம செக் பண்ணிவிட்டு வச்சுட்டு தான் போகணும். இன்கேஸ் வந்து அந்தமாரி யாரும் கிடைக்கல, நம்ம போகிற அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இவங்களுக்காக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏன்னா வந்து இவனை நம்ம தான் வாங்கிட்டோம், கரெக்ட், ஓகேங்களா. அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து இலக்கவும் செய்யணும், ஓகேங்களா. இவங்ககிட்டேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து லவ்ஸ் வரும், கேரிங் அந்தமாரி வரும். இவங்க அந்த ஒரு கேரிங் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைண்டு, ஓகேங்களா. நீங்கள் ரொம்ப ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சண்டை, ஏதாச்சும் ஒரு அந்தமாரி ப்ரெஷரில் டென்ஷனில் இருக்கும்போது இவங்களை வந்து நீங்கள் பார்த்து இவங்க ஒரு 2 நிமிஷம் வந்து எடுத்து கொஞ்சிங்கனாலே போதும், உங்களுடைய ஃபுல் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும், வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா இவங்ககிட்டேருந்து வந்து எதுவுமே இருக்காது, ஒரு ட்ரூ லவ் மட்டும்தான் வரும். நீங்கள் அவனை கூப்பிட்டீங்கன்னா எந்தையும் திங்க் பண்ண மாட்டான். நீங்கள் நேற்று திட்டினீங்கன்னா போதும், அதை 5 நிமிஷத்தில் மறந்துடுவான், ஓகேங்களா. அடிச்சிங்கனாலும் மறந்துடுவான். மற்றவங்க அந்தமாரி இல்லை, இவங்களை வந்து திட்டினாலும் அடித்தாலும் நம்ம ஊனு இப்படி கூப்பிட்டா வந்து நின்றுவாங்க நம்ம பக்கத்தில். கேரிங், இந்த ட்ரூ லவ் இவங்ககிட்டேருந்து நம்ம நல்லா பார்க்கலாம். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட 1 இயர் ஜேர்னியை ரொம்ப சீக்கிரமாக அழகானவங்க நம்மளுக்கு சொல்லிட்டாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் புரியுது தலைவர் அந்த டாக் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கு. அந்த டாகும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களால் நிறைய காட்ட முடியல. அவர்கிட்ட தான் அஃபெக்ஷனாக ஓடி ஓடி வந்து விளாண்டுக்கிட்டே இருக்குது. அவர் என்ன சொன்னார், சில விஷயத்தை அவர் இழந்திருக்காரு. எப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்குற டைம் விட இவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதுதான் அவரே சொல்கிறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தால் அவருக்கு நிறைய லவ் கிடச்சிருக்கு. எனக்கு வந்து இந்த லோன்லியாக இருக்கிற ஃபீலே இல்லை, வீட்டுக்கு போனால் ஒரு இவன் இருக்கான் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் எல்லாருக்கும் இருக்காங்க. இந்த மாதிரி தான் எல்லா பெட்ஸ் வளர்க்குறவங்களும் இந்த மைண்ட் செட்டில் தான் வளர்க்குறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனில் அவங்க வளர்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் எப்படி வாங்கி வளர்க்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த பெட்டை வாங்கி 1 இயர் கழித்து இந்த வீடியோ நாங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக போடுறோம். ஏன்னா எடுத்தோன்னே ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி போடுறத விட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த வீடியோ போடும்போது அது உங்களுக்கு டக்குன்னு புரியும். ஓ இவங்க இந்த மாதிரி நடந்திருக்கு, நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறோம். ஓகே, டாடா பாய்.